தன் படைய பத்தி பில்டப் கொடுத்து முடிச்ச துரியோதனன் இப்போ ரெண்டு பக்கமும் இருக்கிற மெயின் பவரை கம்பேர் பண்ணி பாக்குறான். அங்கதான் அவனோட கர்வம் தலைக்கேறுது. அதுதான் இந்த 10வது ஸ்லோகம் சொல்ல வர்றது. அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம் பர்யாப்தம் த்விதமேதேஷாம் பலம் பீஷ்மாபிரக்ஷிதம். துரியோதனன் சொல்றான், அபர்யாப்தம் ததஸ்மாகம் பலம் பீஷ்மாபி ரக்ஷிதம். அதாவது பீஷ்ம பிதாமகரோட தலைமையில இருக்கிற நம்ம படைய யாராலையும் ஜெயிக்க முடியாது. அது அளவிட முடியாத பலம் கொண்டது. ஆனா அந்த பக்கம் பீமனோட பாதுகாப்புல இருக்கிற பாண்டவ படை ரொம்ப சாதாரணமானது. அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு ஒரு எகத்தாளமான டோன்ல சொல்றான். துரியோதனனுக்கு பாண்டவர்கள்ல பீமனை பார்த்தாதான் ரொம்ப கடுப்பு. ஏன்னா தன்னோட பலத்துக்கு சரிசமமான ஆள் பீமன் தான். அதனால பீமனை குறைச்சு மதிப்பிட்டு பீஷ்மரை ஓவரா புகழ்ந்து பேசி தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிறான். இங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. துரியோதனன் அபர்யாப்தம் அன்லிமிட்டெட் அப்படின்னு தன்னோட படைய சொல்றான். ஆனா நிஜத்துல அவரோட வீண் கர்வம் தான் அவரோட அழிவுக்கு காரணமா இருக்க போகுது. விதி எப்படி விளையாடுதுன்னா, பீஷ்மர் சாதாரண வீரர் இல்ல, அவரோட மரணத்தை அவரே தீர்மானிக்கிற இச்சாமிருத்தியோ வரத்தை பெற்றவர். அவரை யாராலையும் சாகடிக்க முடியாதுன்னு துரியோதனன் நம்புறான். ஆனா அவன் ஒன்னு மறந்துட்டான், தர்மம் எங்க இருக்கோ அங்கதான் வெற்றி இருக்கும். இப்போ பீஷ்மர் பக்கம் வருவோம். கௌரவர் படையோட கேப்டன் அவர் தான். ஆனா அவரோட நிலைமை ரொம்ப பாவம். ஒரு பக்கம் ஹஸ்தினாபுரத்து சிம்மாசனத்துக்காக அவர் கொடுத்த வாக்குறுதி, அதனால கௌரவர்கள் பக்கம் நிக்க வேண்டிய கட்டாயம். இன்னொரு பக்கம் அவருக்கு நல்லாவே தெரியும் பாண்டவர் பக்கம் கிருஷ்ணர் இருக்காரு, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. தன் பேரன் பாண்டவர்கள் மேல அவருக்கு பாசம் இருந்தாலும் கடமைக்காக அரை மனசோட கௌரவ படைய வழி நடத்துறாரு. இத புரிஞ்சுக்காம துரியோதனன் பீஷ்மர் இருக்கும்போது நமக்கென்ன கவலைன்னு தப்பா கணக்கு போடுறான். ஆனா இங்கதான் ஒரு செம்ம ட்விஸ்ட். பீஷ்மர் இருக்கிற வரைக்கும் கவலையே இல்லைன்னு சொன்ன அதே துரியோதனனுக்கு அடுத்த நிமிஷமே ஒரு சந்தேகம் வருது. அவன் மனசுல என்ன ஓடுதுன்னா, பாண்டவர் மேல இருக்கிற பாசத்துல பீஷ்மர் போர் செய்யாம விட்டுட்டா, இல்லைன்னா அவரோட கவனத்தை சிதறடிச்சு பாண்டவர்கள் அவரை போட்டு தள்ளிட்டாங்கன்னா நம்ம கதி என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். உடனே கௌரவ படையில இருக்கிற மத்த எல்லா தளபதிகளையும் பார்த்து, நீங்க எல்லாரும் பீஷ்மரை சுத்தி ஒரு கவசமா நின்னு அவரை பாதுகாக்கணும்னு ஒரு புது ஆர்டர் போடுறான். ஏன்னா பீஷ்மர் விழுந்துட்டா கௌரவ படையே விழுந்துடும்னு அவனுக்கு தெரியும். அப்படி என்ன சொல்லி எல்லாரையும் அலர்ட் பண்றான் அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல பாப்போம்.